Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இலக்கியாவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு ஆசையா தன்னோட மாமனாருக்காக இலக்கியா செய்யக்கூடிய சாப்பாட்டுல சில குளறுபடிகள் பண்றாங்க அஞ்சலியும் அவங்க அம்மாவும். ஆனா இலக்கியா ரொம்பவே சந்தோஷமா எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு கௌதமோட அப்பா இலக்கியாவை ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாரு. இதை பார்த்த அஞ்சலிக்கு ஒண்ணுமே புரியல. நாம தானே காரம் உப்பு எல்லாத்தையுமே அதிகமா போட்டு வச்சோம், ஆனா இவர் பயங்கரமா பாராட்டுறாரே அப்படிங்கிற சந்தேகத்திலேயே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலியை சாப்பிட சொல்றாங்க இலக்கியா. அஞ்சலியும் அவங்க அம்மாவும் அவங்களுடைய சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அருமை அருமை. அஞ்சலி வா அஞ்சலி, சாப்பிடு சாப்பிடு அஞ்சலி. கௌதமோட பிறப்பு ரகசியம் தெரிஞ்ச உடனே அஞ்சலி சும்மா இருப்பாங்களா? கிடைக்கிற சான்ஸ்லாம் ஆப்பு வச்சுட்டு இருக்காங்க கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும். அதுக்கேற்ற மாதிரி அஞ்சலி கௌதமோட ஆஃபீஸ்க்கு வந்து கார்த்திக் கிட்ட அவரோட கேபின்ல பேசிட்டு இருக்கிறத கௌதம் இலக்கியா கிட்ட சொல்ல, இதுல ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு இலக்கியா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலி கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்ன அந்த டாக்குமெண்ட்டை பத்தி கார்த்திக் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கார்த்திக்கும் கௌதமோட கையெழுத்து வாங்கின அந்த டாக்குமெண்ட்டை அஞ்சலி கிட்ட கொடுக்குறாரு. தம்பி கார்த்திக் கொடுத்து வச்சவன் கேபின்ல பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டே வேலை செய்யறான். கௌதம் கிட்ட இருந்து மொத்த சொத்தையும் நம்ம 2 பேர் பேர்லயும் மாத்திரத்துக்கு பத்திரம் ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுத்தனே, கௌதம் கிட்ட சைன் வாங்கிட்டீங்களா? அன்னைக்கே வாங்கிட்டேன். கௌதம் கிட்ட இருந்து ஒட்டுமொத்த சொத்தையும் கார்த்தியோட பேர்ல மாத்திக்கிட்டா அது எப்படியும் ஃபியூச்சர்ல தன்னை வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல அஞ்சலி அதுக்கேத்த மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி அஞ்சலி வக்கீல பார்க்க வர அஞ்சலியை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்த இலக்கியாவுக்கும் ரேவதிக்கும் பயங்கரமான குழப்பம். எதுக்காக அஞ்சலி வக்கீல பார்க்க வந்திருக்கா அப்படின்னு வக்கீல் கிட்ட பேச்சு கொடுத்து அஞ்சலி எதுக்காக வந்திருக்கா, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கறத எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இலக்கியா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கவர்ல ஏதோ மேட்டர் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சாகணும். ஏதாவது பிளான் பண்ணி அஞ்சலி வந்த விஷயத்தை பத்தி கண்டுபிடிக்கணும். கௌதமோட பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலி சும்மா இருக்காம ஜானகிய பிளாக்மெயில் பண்றாங்க. அது தெரிஞ்ச இலக்கியா அஞ்சலிக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து தரணும் அப்படின்னு அஞ்சலியை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப பிளான் பண்றாங்க. அஞ்சலி என்ன சொல்றாங்கன்னா, நான் நினைச்சா உன் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ இந்த வீட்டுல இருந்தா தானே இதெல்லாம் நடக்கும், நாளைக்கே உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன் அப்படின்னு இலக்கியா பிளான் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் ஜோசியர் வந்து பாக்குறாரு. அஞ்சலியோட ஜாதகத்தையும் பார்க்கணும் அப்படின்னு ஜானகி சொல்ல, அஞ்சலி மேல இருக்க கண்மூடித்தனமான பாசத்துல கார்த்தியும் அந்த ஜாதகத்தை தேடி ஓடுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, அஞ்சலியோட ஜாதகத்தை பார்த்து ஜோசியர் என்ன சொன்னாரு, இத பத்திலாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். நான் ஆட போற ஆட்டத்துல நீ தெரிச்சு வெளியே ஓட போற. என்ன துரத்துறதுக்கு முதல்ல நீ இந்த வீட்ல இருக்கணும். நாளைக்கே நான் உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன். அஞ்சலி போமா, போய் உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வா போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.